நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 16 தொடக்கம் 18. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது: எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை. மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடம் இருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்து கொள்ளப்படும். சிந்தனை: நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடம் இருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்து கொள்ளப்படும். இந்த வார்த்தைகளின் அர்த்தம்தான் என்ன? உங்களிடம் நிறைய இருக்கின்றதா? உங்களிடம் நிறைய இருக்குமென்றால் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு கொடுக்கப்படும். கொஞ்சமாக வைத்திருந்தால் நீங்கள் வைத்திருப்பதும் எடுத்து கொள்ளப்படும். இதுதான் அர்த்தமா? இன்னும் இலகுவாக விளங்கிக் கொள்வதென்றால், உங்களிடம் நிறைய பணம் இருக்குமாயின் இன்னும் கூடுதலான பணம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களிடம் பணமே இல்லாத ஏழை என்றால் இன்னும் நீங்கள் ஏழையாவீர்கள். இதையா இயேசு இங்கு சொல்கிறார்? நிச்சயமாக இல்லை. மாறாக இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வதனால் கிடைக்கும் அருளை பற்றியே இயேசு இங்கு பேசுகின்றார். நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள் என்ற வார்த்தைகளை கூர்ந்து நோக்குவோம். கடவுளின் வார்த்தையை கேட்பது என்பது இயேசு கற்பிப்பதை உண்மையாகவே பெற்றுக்கொள்ளுதலை குறிக்கின்றது. கேட்பது என்பது வெறுமனே செவிகளில் வந்து விழும் வார்த்தைகளை கேட்பது அல்ல. இறைவார்த்தையை கேட்பது பற்றி புனித பேட் கூறுகின்றார்: இறைவார்த்தையை உண்மையாகவே உள்ளத்தால் கேட்கும் போது அது இறைவார்த்தையை அன்பு செய்ய எம்மை இட்டு செல்லும். இறைவார்த்தையை அன்பு செய்யும் போது அது இறைவார்த்தையை புரிந்து கொள்ள எம்மை வழிநடத்தும் என்கிறார். இதனை வெறுமனே இயற்கை வழங்கிய கொடையாகிய அறிவாலே புரிந்து கொள்ள முடியாது. மாறாக விண்ணக கொடையாகிய தூய ஆவியார் அருளும் உள்ளார்ந்த ஆன்மீக ஞான பார்வையாலேயே விளங்கிக் கொள்ள முடியும். நாங்கள் இன்னும் கூடுதலாக இறைவனின் மறைபொருளை விளங்கிக் கொள்ள வேண்டுமென்றால் இறைவார்த்தைக்குள்ளே நாம் மூழ்க வேண்டும். இறைவார்த்தையை உள்ளத்தால் வாசித்து அதை தியானித்து அதனோடு செபிக்க வேண்டும். இவ்வாறு இறைவார்த்தைக்குள்ளே செப உணர்வோடு மூழ்கும் போது அங்கே கடவுளை சந்திப்போம். வார்த்தையிலே கடவுள் உயிர் வாழ்கின்றார். இதையே இயேசு இங்கு கற்று தருகின்றார். இறை அருளால் கடவுளின் வார்த்தையை புரிந்து கொள்ளும் போது மேலும் மேலும் அருள் எங்களுக்கு கொடுக்கப்படும். மாறாக இறை வார்த்தையோடு நாம் சிறிது நேரம்தான் செலவிடுவோம் என்றால் இருக்கின்ற அருளையும் நாம் இழந்து விடுகின்றவர்கள் ஆகிவிடுவோம். செபம். ஆண்டவரே, இறைவார்த்தையில் உம்மை நாங்கள் அன்றாடம் சந்திக்க தூய ஆவியார் மூலம் எங்களை வழிநடத்தியருளும். ஆமென்.